அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் தேர். நானும் கண்மணி இன்னைக்கு லிட்டில் லேக்கில் வந்திருக்கேன். எங்களோட பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்றைக்கி ஒரு உண்மையான கதை ஒன்று சொல்ல போகிறோம். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கதை அதுதானே. நம்முடைய சக்ஸஸ் மேகசின் அண்டு அமெரிக்காவிலிருந்து வர்றது, எல்லாருக்கும் அமெரிக்காண்ட ஒரு முகம் தானே இருந்து வரக்கூடிய நிறுவனர். அவர் பேர் டெரன் ஹார்டி. அதில் போட்டு விடுறேன்னு பாருங்கள். அவர்கிட்ட இதுகளை பேச்சுக்களை வந்து நான் அடிக்கடி காலையில் கேட்டால் நல்லா இருக்கேன். நானே இதுதான் லேக் பாருங்கள். அப்போ அவர் சொல்லுவார், இந்த பேர்ட்ஸுகளுக்கு பவர் இருக்குது. அது நான் முந்தி நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சொன்னது அல்லது தமிழீழ தேசிய தலைவர் சொன்னது அதே மாதிரி சொல்லுவார். ஆனால் எப்போ பாவிக்கணுமெண்டு தெரியணுமெண்டு சொல்லுவார். அப்போ பறை திருவிழாவில் நடந்த உண்மையான சம்பவம் என்று சொன்னால், நம்முடைய தீபன் இருக்கிறார் இல்லை, வெண்ணி தீபன் என்று சொல்கிறது, அவருக்கு நேற்று பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி. அப்போ பறை திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது நண்பர் துஷி வந்து என் கண்ணை பார்த்துட்டு சொன்னார், திருவண்ண காலையில் சாப்பிடல போல இருக்குது, பசி உங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி தேர்மோகேர் தயாளனோட வந்தவர். அப்போ தயாளன் அவர் தான் உரிமையாளர் தேர்மோகேர் ஹீட்டிங் அண்ட் கூலிங். அவர் சொன்னார், திருவண்ண நான் அடுத்த முறை உங்களோட பறை திருவிழாவுக்கு ஸ்பான்சர் செய்ய போகிறேன், புரவலராக வரப்போகிறேன் அண்டு இன்னும் ஒரு நண்பரும் சொல்லி கொண்டு வந்தார். அப்போ கதைக்கு கொண்டிருக்கும் போது இது ஒரு ஆள் ஓடி வந்தால், ஐயோ திருவண்ண வன்னி தீவன் திருவிழாவை கூட அப்புறான் மேடையில் ஏறி நிற்கிறான், ஓடி வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு வன்னி தீவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே தெரியும். முழக்கத்தில் அவர் முந்தி தோன் கிளிப் பார்க்க ஒரு பேங்கட் ரோல் எல்லாம் வச்சுருந்தவர் இன்னொரு நண்பரோடு சேர்ந்து. அப்போ அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு எனக்கு தெரியும். இவங்க அரியணைப்படுத்தி என்னை கூப்பிட்டோன்னே, அப்போ இதுக்குள்ளே ட்ரீம் கோச் லைன் சிவானையும் வந்து இங்கே அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லி கொண்டு காய்ச்சி கொண்டு இருக்கேன். நானும் பிஸியாக காய்ச்சி கொண்டிங்கன்னு இப்படி இழுத்து கொண்டு போச்சுட்டேன். அங்கே போனோன்னா தீபன் நிற்கிது மேடையில். அப்போ தீபன்கிட்ட கேட்டேன், என்ன ராசா என்ன பூ வேணும் என்று சொல்லி சொன்னோன்னே தீபன் சொல்லிச்சு, வன்னியானவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க இல்லை அப்படி இப்படி என்ன சொல்லிச்சு. நான் சொன்னேன், கடவுள் கொடுத்தா போச்சு, இறங்கி வாங்கன்னு சொன்னோன்னே வந்துட்டார். டெரன் ஹார்டி சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகளை வந்து எப்போ பாவிக்கணும்ன்றதும் முக்கியமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்படி எனக்கு வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு சில நேரங்களில் எங்களுடைய மூதாதையர், எப்போ எங்களுடைய அப்பாச்சின்னு நாங்கள் சொல்கிறது, அப்பாட அம்மா, அவள் இந்த வார்த்தைகளெல்லாம் பாவிப்பா. இப்போ வந்து இப்படியா யாரும் சூடாக போனோடனே என்ன பூ என்ன ராசா என்ன கடவுள் அப்படியானது, என்ன பூ என்ன ராசா என்ன கடவுள், இந்த 3 வார்த்தையிலும் அன்றைக்கு வன்னி தீவனை அப்படி அன்பால் கட்டி போட்டுது. தான் அன்புக்கு மூண்டோ அடைக்குந்தாளன்னு சொல்லி நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இப்போ இந்த 3 சொற்களும் பாவிக்காமல் நான் வேறு ஒரு கடினமான 3 சொற்களை பாவிச்சிருந்தேன், அன்றைக்கு காட்சி மாறி இருக்கும், தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்திருக்கும். தெரியுந்தானே. இது உண்மையில் வன்னி தீவன்லேயும் பிழை இல்லை, நம்மளையும் பிழை இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் எரர், தொடர்பாடல் பிரச்சனை. இவர் கேட்டு வந்த தம்பி வந்து அவர் அலெக்ஸ் என்ற பேரில் அறியப்பட்டிருக்கிறார், பாடகராக. ஆனால் அவர் தொலைபேசியில் அழைக்கல பிரசாத் அப்படி ஏதோ ஒரு பேரில் அவருக்கு கடைசி பாட்டு கொடுத்துருந்தாங்க. நல்ல குரல் பாடுவார். வன்னி நீலமே அந்த பாட்டு பாடுற தம்பி, அதில் பின்னால் முடிஞ்சால் போட்டு வர்றேன். அப்போ அவர் அலெக்ஸின்ற பேர் இல்லையென்று சொன்னோன்னே அவர் குழம்பிட்டார். அங்கே பார்த்தா அவரை வேற ஒரு பேரில் இருக்கிறார். அப்போ நான் யார் அப்போ இந்த பாட்டுன்னு கேட்டோன்னே அது தான் என்று சொன்னார். ஆனால் அலெக்சாண்டர் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும் தானே, அவை வந்து நிறைய இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து தேடி பயன்படுத்த சொல்லுவினோம். அப்போ இது வந்து சில நேரம் பாசிட்டிவான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனங்களை உருக்கக்கூடிய வார்த்தைகள் அன்புறவுகளே. அப்போ இன்றைக்கி இந்த லேக்கில் வந்து நானும் கண்மணியும் சும்மா ஒரு காற்று வாங்க வந்தோம். போட்ட இருக்கிற வேறுங்க, அதுக்கு நல்லா விருப்பம், தண்ணியை பார்த்து கொண்டு இருப்பா, ஓடி போய் குளித்து போட்டு ஓடி வந்து இருப்பா சில நேரம். அப்போ ட்ரீம் கோச் லைன் சிவானை வந்து சொன்னார், ஒரு இங்கே வரப்போகிறோம், எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து இப்போ பள்ளிக்கூடம் லீவு தானே, ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ம் ட்ரிப் மாதிரி வாரம். அப்போ அவையில் எப்படி ஃபுட் வந்து பிளேட்டுக்கு வருதுன்றதை ஒரு விளங்கப்படுத்தி விடுங்க பிள்ளைகளுக்கு. அதாவது சாப்பாடு எப்படி உற்பத்தியாகி நாங்கள் சாப்பிட்றோம்ன்றதை ஒரு விளங்கப்படுத்தி விடுங்கன்னு சொன்னோன்னே, அப்போ
பிள்ளைகளுக்கு பாபிக்யூ போடுங்க, பெரிய ஆளுக்கு கொத்துரொட்டி போடுங்கன்னு சொன்னோன்னே அப்போ தான் எனக்கு நம்முடைய வன்னித்தீவன்ற நினைவு வந்தது. அப்போ எடுத்து நேற்று அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி போட்டு, அப்பா நீ தான் இந்த கொத்துரொட்டிக்காரன், கொத்துரொட்டி கல் ஒன்று வேணும், எங்கள்கிட்ட இருக்கிற கல் வந்து விளிம்பில்லை, அந்த அதில் கொத்தினோன்னே கறியெல்லாம் கீழே ஊற்றுனோன்னே அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனை நானே செய்து கொண்டாந்து என் அன்பளி பார்த்து ஆறுனட்டு பொடி சொல்லிச்சு ராத்திரி. அப்படி தமிழர்கள்ண்டா அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் இப்போ சும்மா நிற்கிற பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு இது நம்முடைய ட்ரீம் கோச் லைன் அதெல்லாம் செய்கிற ஒரு இது இருக்குது. இதை வந்து நம்முடைய தமிழாக்கள் பார்த்துட்டு சொல்லிங்கன்னா முறிப்பு குளம் உண்டு. நான் ஊரில் முறிப்பு குளத்துக்கு போகவில்லை. ஆனால் இந்த குளத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா வேறு குளத்தோட தொடர்பு இல்லை. பாருங்க தண்ணி என்ன மாதிரி வந்து போகுதாண்டு. இதில் நானும் பிள்ளைகளும் வந்து அக்டோபர் மாதம் கூடி குளிச்சிருக்கிறோம். அவ்வளோத்துக்கு சூடாக இருப்பேன், நல்லா இருப்பேன். ஒரு கலப்பும் இல்லாத அருமையான ஒரு குளம்.